நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு புதிய முயற்சி. சுதந்திரமா பாடுறத நாட்டுப்புற பாட்டுன்னு சொல்லுவாங்க. கட்டுப்பாடோட பாடுறத தான் கர்நாடக இசை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பேசுகிறத கேட்க முடியாது, எல்லாரும் பாடுறதையும் ரசிக்க முடியாது. எல்லாராலையும் ரசிக்கப்படக்கூடியவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க. அப்படி வெற்றி பெற்ற 2 பாடகர்கள் தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வரப்போகிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் என்ன புதிய முயற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பாடகர்களும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஜானர் சாங்ஸை வந்து பாடக்கூடியவங்க. 2 பேருமே அவங்கவுங்க டீமோட அவங்கவுங்க ஜானர் சாங்கை ஒரே ராகத்துலேயும் சில புது கான்செப்ட்ஸ்லையும் வந்து பாட போகிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி இசை சங்கமம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்காக இப்போ 2 பாடகர்களையும் நம்ம கூப்பிட்டுடலாம். லெட்ஸ் வெல்கம் சிங்கர் வேல் முருகன் அவர்கள். வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நம்மளுடைய கலைஞர் தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். சூப்பர். ஸோ நீங்கள் வந்துட்டீங்க, இன்னொரு சிங்கரும் வந்து ரெடியாக இருக்காரு, அவங்க டீமும் வந்து காத்துட்ருக்காங்க. அவங்கள வர வச்சிடலாமா? லெட்ஸ் வெல்கம் சிங்கர் சத்யபிரகாஷ் ஆன் ஸ்டேஜ். வணக்கம் சத்யபிரகாஷ். வணக்கம். தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்கள் 2 பேரும் வந்து பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிக்கெட் டீமில் இந்தியன் டீம் ஆஸ்திரேலியன் டீம் இருந்தாங்கன்னா ஆஸ்திரேலியன் டீம் கேப்டனை இந்தியன் டீம் கேப்டன் பாராட்டுறதும், அதே மாதிரி இந்தியன் டீம் கேப்டனை வந்து ஆஸ்திரேலியன் டீம் கேப்டன் பாராட்டுறதும் நடக்கும். அந்த மாதிரி இப்போ நீங்கள் 2 பேருமே வந்து ஒருத்தரை மாற்றி பாராட்டுகளையும் இன்ட்ரடக்ஷனையும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். என்ன சின்ன மாற்றம் நாட்டில். ஆஸ்திரேலியா இல்லை, நான் அவர் வேணா ஆஸ்திரேலியா, நான் வெஸ்ட் இண்டீஸ். கருப்பு அவர் ஆனால் ஆஸ்திரேலியா. சரி, ஓகே. எந்த விதமான ஒரு பாடலையும் வந்து ரொம்ப எளிதாக பாடக்கூடிய ஒருத்தர். அண்ட் ஃபோக் சிங்கிங்கில் வந்து ஒரு சினிமாலேயும் சரி நான் ஃபிலிம் சாங்ஸ்லையும் சரி ஒரு பெரிய முத்திரை பதித்தவர். அண்ட் ரீசெண்டாக வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் இவருடைய பேர் வந்திருக்கு. அது வந்து கண்டிப்பாக ரொம்பவே பாராட்டுதற்குரிய ஒரு விஷயம். அண்ட் இது வந்து ஃபோக் மியூசிக்கில் வந்து இவர் தான் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணியிருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு பெருமைக்குரியவர். அண்ட் இவரோட பாடல்கள் வந்து எல்லாமே பட்டி தொட்டி எங்கேயுமே ஒழிச்சு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருந்த பாடல். ஒரு துள்ளலாக பாடல் இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு துள்ளல் பாடலாக இருந்தாலும் சரி, அண்ணன் மாதிரி பாடுறதுக்கு ஆளே கிடையாது. எங்களுக்கு இன்னும் ஒரு சந்தோஷம் என்னென்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒரு கிராமிய கலையை வந்து கர்நாடக இசையோடு சேர்ந்து பாடினா நல்லாயிருக்கும், அந்த மேடைகளில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசை. அது இந்த தருணத்தில் வந்து இந்த பொங்கல் திருநாளில் இந்த 2019 புது வருடத்தில் கலைஞர் தொலைக்காட்சி மூலமாக இந்த கனவு நிறைவேறுதுங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. உலக தமிழர்கள், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து சத்யபிரகாஷுடைய குரலுக்கு வந்து ரொம்ப சொந்தக்காரங்க. அதே மாதிரி நானும் அவருடைய மிகப்பெரிய ஃபேன்ஸ்ன்னு சொல்லலாம். ஆரம்பிச்சிடலாமா? ஆக்சுவலி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பேச்சே கிடையாது, வெறும் பாடல்கள் மட்டும்தான். இந்த நிகழ்ச்சி இசை சங்கமம். சந்தன காவடி வாசம், சண்முகன் செவடி நேசம், புஷ்ப காவடி வாசம், முருகன் புகழை நாளும் பேசும், ஆறுபடை முருகனையே நம்புங்க, நல்ல வளமாக வாழ்வு வரும் உண்மைங்க, பழனிமலை முருகா வரம் தருவாய் முருகா, திருச்செந்தூர் முருகா திருப்பங்கள் தாருமையா. சந்தன காவடி வாசம், சண்முகன் செவடி நேசம், புஷ்ப காவடி வாசம், முருகன் புகழை நாளும் பேசும், பால் காவடி வாசம், பன்னீர் காவடி வாசம், பக்தரை எங்கும் காக்கும், நம்ம பக்தரை என்றும் காக்கும், வடபழனி ஆண்டவனை நம்புங்க, நல்ல வளமாக வாழ்வு வரும் உண்மைங்க, வடபழனி ஆண்டவனை வளமாக வாழ்வு வரும் உண்மைங்க, பழனிமலை முருகா வரந்தருவாய் முருகா, பழனிமலை முருகா வரந்தருவாய் முருகா. சந்தன காவடி வாசம், சண்முகன் செவடி நேசம், புஷ்ப காவடி வாசம், முருகன் புகழை நாளும் பேசும்.
திருச்செந்தூர் முருகனுக்கு மச்ச காவடியாம், அந்த குன்றத்தூர் அழகனுக்கு சேவர் காவடியாம். திருச்செந்தூர் முருகனுக்கு மச்ச காவடியாம், அந்த குன்றத்தூர் அழகனுக்கு சேவர் காவடியாம். அழகான காவடி, அருள் சிந்தும் காவடி, வாழ வைக்கும் காவடி, வடபழனி காவடி. அழகான காவடி, அருள் சிந்தும் காவடி, வாழ வைக்கும் காவடி, வடபழனி காவடி. வடபழனி முருகா வரந்தருவாய் முருகா, வடபழனி முருகா வரந்தருவாய் முருகா, வடபழனி முருகா வரந்தருவாய் முருகா, வடபழனி முருகா வரந்தருவாய் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை? கொங்குமணி நாட்டினிலே குவித மலை எந்த மலை? தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை? தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை. மருதமலை மருதமலை. முருகா மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா. தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா. தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா. மணமிகு சந்தனம் அழகிய குங்குமம், மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம், ஐயா உனது மங்கள மந்திரமே மருதமலை மாமணியே முருகையா. தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா. கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவே. ஆ ஆ கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவே. நாடியல் வினை தீர நான் வருவேன், நாடியல் வினை தீர நான் வருவேன். அஞ்சுதல் நிலை மாறி ஆருடல் உருவாக, எழுப்பிறப்பிலும் உன்னை எட்டுவேன். அஞ்சுதல் நிலை மாறி ஆருடல் உருவாக, எழுப்பிறப்பிலும் உன்னை எட்டுவேன். மருதமலை மாமணியே முருகையா. தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா. தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா. தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா. மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா. ஒரு அருமையான துவக்கமா இருந்தது ரெண்டு பேருமே வந்து பாடினது. அடுத்ததா வந்து ராகம் பேஸ்ட் பாடலாம். ஒரு நல்ல ராகத்துல ஒரு அருமையான பாடலை எங்களுக்காக இப்ப பாடு. மணியே மணிக்குயிலே மாலை இளம் கதிரழகே, கொடியே கொடிமலரே கொடியிடையின் அடையழகே. தொட்ட இடம் பூமணக்கும் துளிர்கரமோ தொடையினிக்கும் பூமர பாவை நீயடி.
இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி. ஓ மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே கொடியிடையின் நடையழகே, தொட்ட இடம் பூமனக்கும் துளிர்கரமோ தொடையினிக்கும் பூமர பாவை நீயடி. இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி. பொன்னில் வடித்த சிலையே பிரம்மன் படைத்தான் உனையே, வண்ணமயில் போல வந்த பாவையே, எண்ணெய் இனிக்கும் நிலையே இன்பம் கொடுக்கும் கலையே, உன்னை எண்ணி வாடும் எந்தன் ஆவியே. கண்ணிமையில் தூண்டிவிட்டு காதலனை தூண்டிவிட்டு எண்ணி எண்ணி ஏங்க வைக்கும் ஏந்திழையே, பெண்ணவளை ஆதரித்து பேசி தொட்டு காதலித்து இன்பம் கண்ட காரணத்தால் தூங்கலியே. சொல்லி சொல்லி ஆசை வைத்தேன் கொடியிடையில் பாசம் வைத்தேன் பூமர பாவை நீயடி. இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி. ஓ மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே கொடியிடையின் நடையழகே, தொட்ட இடம் பூமணக்கும் துளிர்கரமோ தொடையினிக்கும் பூமர பாவை நீயடி. இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி. ஓ சூப்பர், அருமையா இருந்தது கேட்கறதுக்கு. இது என்ன ராகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து நடபைரவி அப்படிங்கிற ஒரு ராகத்தை பேஸ் பண்ணி அமைஞ்ச ஒரு பாடல், இசைஞானி அவர்களுடைய பாடல். ஸோ பொங்கல் ரிலேட்டடாகவும் இதே ராகத்துலேயே ஒரு பாடல் எடுத்து இது விடுவோம். வந்து ரொம்ப அதே மாதிரி ஹாப்பியாக இருக்கிற ஒரு ராகம் தானே, அதனால நாங்களும் வந்து பொங்கலுக்காக ஒரு ஹாப்பியாக ஒரு பாட்டு பாடலான் இருக்கோம் இதே ராகத்தில். போடு கொலவ போடு, இது நம்மோட தமிழர் திருநாடு, ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாடு. போடு கொலவ போடு, இது நம்மோட தமிழர் திருநாடு, ஆடி பாடி கூடு, இது பொன்னான நம்ம திருநாடு. வீரம் விளைஞ்ச மண்ணு, அதில் இறங்கி உழடா விளையும் பொண்ணு, ஊரு பசிய தீர்க்கும் நம்ம விவசாயி தாரண்டு கண்ணு. போடு கொலவ போடு, இது நம்மோட தமிழர் திருநாடு, ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாடு. வட்ட கல்லு தூக்கி வீசும் தமிழ் ஜல்லி கட்டு வீரமான, மாட்டு கொம்பு மாதக்கீர தாயி மண்ண தொட்டு சீறி வர, ஆடும் மயிலாட்டம் பாடும் ஒயிலாட்டம் சீரும் சிலம்பாட்டம் ஊரே ஆடும், மக்கள் மனசெல்லாம் இனிக்கும் கரும்பாட்டம் இனிச்சி இருக்கட்டும் எல்லா நாளும். சாதி மதம் இங்க சமத்துவமா, அட பொங்க வைப்போம் அட தங்க வைப்போம். போடு கொலவ போடு, இது நம்மோட தமிழர் திருநாடு, ஆடி பாடி கூடு, இது பொன்னான தமிழர் திருநாடு.
கலக்கிட்டீங்க தலை. சொல்லிடுங்க. எஸ், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க நம்ம தலைக்கு. பொங்கல் அப்படின்னாலே நிறைய சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, லைக் பொங்கல் இருக்கும், கரும்பு இருக்கும், அதையும் தாண்டி முறை பொண்ணு அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கும். உங்களுக்கு இல்லை, உங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைலாம் இருக்கு, முறை பொண்ணுன்னு டக்குன்னு மைக் எடுக்கிறீங்க. நாங்கள் அந்த வயசை கடந்து வந்தோம்ல, சொல்லணும்ல. அப்போ உங்க முறை பொண்ணு சைட் அடிச்சு முறை பொண்ணுன்னு ஒன்று இருந்தால் தான் பொங்கல். இல்லைனாக்க அது என்னது, அவ்வளோதான். பாவாடை தானில் வரும்பொழுது அப்படி கொண்டு பார்க்கும்பொழுது தான் நம்மளும் அப்படி சந்தோஷமாக ஜாலியாக அப்படி பட்டு வேஷ்டி பட்டு சட்டையோடு இருக்கும்பொழுது தான் அப்போ அந்த பொங்கலே கலகலக்கும். அந்த கெட்டப்பில் தான் இப்போ இருக்கீங்க, பார்க்குறதுக்கு பயங்கரமா. சரி, உங்களது வந்து கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, குழந்தைகள்லாம் இருக்கு. இப்போ அங்கே வந்து கேட்போம் என்ன அப்படின்ட்டு. சத்யபிரகாஷ் அவர்கள் சொல்லிடுவார், முறை பொண்ணு இருக்காங்களா? இல்லை, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. என்னை போன்ற இளம் பெண்களுக்கு இது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான். உட்காந்து ஓரமா கண்ணீர் சிந்து. சினிமால முறை பொண்ணுகளை பிரைஸ் பண்ணி நிறைய பாடல்கள் இருக்கு, முறை பையன்களை பிரைஸ் பண்ணி ஏன் பாடல்கள் கம்மியா இருக்கு தெரியலையா? அது பாவம், நாங்க என்ன பண்றது, எங்களுக்கு ஒரு பாட்டை வைங்க. அப்போ கூட வந்து நீங்க உங்களுடைய நாட்டுப்புற பாடல்கள் ஓன் லிரிக்ஸ்ல நீங்க எழுதிடலாம். பட் இப்போ சத்யபிரகாஷ் கிட்ட கேட்கலாம், நீங்க சொல்லுங்க, ஏன் சினிமால வந்து முறை மாமன்களை வந்து பிரைஸ் பண்ணி பாடல்கள் கம்மியா இருக்கு? கம்மியாக இருக்குது நீங்கள் சொல்லிட்டீங்களே. இது இப்போ யாராவது கம்போசர்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இது ஒரு சான்ஸ் அவங்களுக்கு. ஏன் நீங்க கண்டிப்பாக ரெண்டு அது மாதிரி பேருமே ஒரு பாட்டு அவங்க கம்போஸ் பண்ணி நம்மளே பாட கூப்பிட்டாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பாடிடலாம். அண்ட் இப்போ ஒரு அருமையான ராகத்துல பெண்களை மையப்படுத்தி ஒரு பாடல். மாதவி பொன்மையில டோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். மாதவி பொன்மையில டோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். காதல் மழை பொழியும் கார்முகிலாய், காதல் மழை பொழியும் கார்முகிலாய், இவள் காதலன் நான் இருக்க பேரெழிலாள். இங்கு மாதவி பொன்மையிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். காதல் மழை பொழியும் கார்முகிலாய், காதல் மழை பொழியும் கார்முகிலாய், இவள் காதலன் நான் இருக்க பேரெழிலாள். நல்ல மாதவி பொன்மையிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். வானில் விழும் வில் போல் உருவம் கொண்டாள், இளம் வயதுடையாளினிய பருவம் கண்டாள். வானில் விழும் வில் போல் உருவம் கொண்டாள், இளம் வயதுடையாளினிய பருவம் கண்டாள். தூணல் பிறை நெற்றில் குழலாட, ஊனல் பிறை நெற்றியில் குழலாட, கொஞ்சம் குளிர் முகத்தில் நிலவில் நிழலாட. ஊனல் பிறை நெற்றியில் குழலாட, கொஞ்சம் குளிர் முகத்தில் நிலவில் நிழலாட. கலைமானின் கிணவு கொடுத்த விழியாட, நல்ல மாதவி பொன்மையிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். அத்த பத்தரத்தினமே செதுக்கி வச்ச சித்திரமே, அத்தனையும் உன்னழகு அள்ளி வச்ச பேரழகு. ஏன் அத்த பத்தரத்தினமே செதுக்கி வச்ச சித்திரமே, அத்தனையும் உன்னழகு அள்ளி வச்ச பேரழகு. நித்தோ நித்தோ ஒன்ன ரப்பு நெஞ்சிக்குள்ள மோதுதடி, நித்திரையும் போனதடி.
ஒன்ன செத்தனைக்க தோணுதடி. ஏன் அத்த பெத்தரத்தினமே செதுக்கி வச்ச சித்திரமே அத்தனையும் உன்னழகு அள்ளி வச்ச பேரழகு. சித்திரையும் பிறந்துருச்சு சித்ரா பௌர்ணமி பார்க்க போறேன். சித்திரையும் பிறந்துருச்சு சித்ரா பௌர்ணமி பார்க்க போறேன். என் அக்கா பொண்ணு பார்க்க வேண்டி வருவேன். சாமி கிட்ட வேண்டி வருவேன். என் அக்கா பொண்ணு பார்க்க வேண்டி வருவேன். அத்தா கிட்ட வேண்டி வருவேன். ஏன் அத்த பெத்த ரத்தினமே செதுக்கி வச்ச சித்திரமே அத்தனையும் அழகு அள்ளி வச்ச பேரழகு. ஆமா சூப்பர் டி, கலக்கிட்டீங்க. எல்லாருக்கும் அவங்களுடைய அத்தை பொண்ணு ஞாபகம் வந்துட்டு இருக்கோம். எல்லாம் மொபைல் எடுத்துட்டு கண்டிப்பா சேட் பண்ண போயிட்டு இருப்பாங்க. அடுத்ததாகவும் வந்து நம்ம ராகம் பேஸ்டாவே போகலாம், ப்ளஸ் கான்செப்டும் அதில் வர்றோம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருமே வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், பெண்கள் எவ்வளவு அழகானங்களோ அதே மாதிரி அழகான ஒன்று தமிழ் மொழி. ஸோ தமிழ் மொழியை பேஸ் பண்ணி ஒரு அழகான பாடல் வந்து நம்ம பாடிடலாமா, ஒரு அருமையான ராகத்தில்? ஸோ என்ன ராகத்தில் என்ன ஒரு பாடல் வந்து பாட போகிறீங்க? கேவி மகாதேவன் சார் அவருடைய மியூசிக்கில் திருவிளையாடல் படத்தில் வந்த ஒரு பாடல், எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான பாடல். டிஆர் மகாலிங்கம் சார் அவர் பாடின பாடல், ஆபேரி ராகத்தில் அமைஞ்ச பாடல். இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனைங்கிற பாடல். வாவ், சூப்பர். இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. இறைவா இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. வசை வருமே பாண்டி நாட்டினிலே இறைவா, வசை வருமே பாண்டி நாட்டினிலே உடலி மணவாளனே உனது வீட்டினிலே. வசை வருமே பாண்டி நாட்டினிலே உழலி மணவாளனே உனது வீட்டினிலே. உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே, உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே. வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ, வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. நீயே செந்தமிழ்
தாயே நான் நினையறிந்தவன் ஒரு சேயே நீயே செந்தமிழ் தாயே நான் நினையறிந்தவன் ஒரு சேயே நீயே செந்தமிழ் தாயே நான் நினையறிந்தவன் ஒரு சேயே நீயே செந்தமிழ் தாயே. காயே விழைவார் கனிச்சுவை அறியார் கண்விழிப்பார் உளம் விழியார் காயே விழைவார் கனிச்சுவை அறியார் கண்விழிப்பார் உளம் விழியார் தாயே நின்னரம் நின் பொருள் பேனா தாயே நின்னரம் நின் பொருள் பேனா தம் செயல் அறிவுக்கு நானா தாயே நின்னரம் நின் பொருள் பேனா தம் செயல் அறிவுக்கு நானா நீயே செந்தமிழ் தாயே நான் நினையறிந்தவன் ஒரு சேயே. நீங்க பாடினதை வந்து கேட்கும்போது எப்படி தெரியுமா இருந்தது? அப்படியே கண்ணை மூடிட்டு யோசிக்கும் போது சிந்து பைரவி படத்துல சிவகுமார் சாருடைய விஷுவல்ஸ் அப்படியே எனக்கு வந்தது தெரியுமா? அந்த அளவுக்கு இருந்தது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். இவரை இந்த மாதிரி கெட்டப்ல, அதாவது சிந்து பைரவி சிவகுமார் சார் மாதிரி நான் பார்த்துட்டதால எனக்கு அடுத்ததான் என்ன தோணுது அப்படின்னா, சிந்து பைரவி ராகம்ல ஒரு பாடல் வந்து பாடிடலாமா அப்படின்னு சொல்லி சூடித்தந்த சுடர் கொடியே சோகத்தை நிறுத்திவிடு நாளை வரும் மாலை என்று நம்பிக்கை வளர்த்து விடு நம்பிக்கை வளர்த்து விடு நம் காதல் ஜோதி கலையும் ஜோதி தலைமகள் மகளே வாவா காதல் ஜோதி கலையும் ஜோதி ஜோதி எப்படி ஜோதியை எரிக்கும் ஜோதி எப்படி ஜோதியை எரிக்கும் மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாளல்லவா இது கண்ணன் வரும் பொழுதல்லவா ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிரல்லவா ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிரல்லவா வருவாய் தலைவா வாழ்வே வெறும் கனவா மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாளல்லவா இது கண்ணன் வரும் பொழுதல்லவா ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தா விடை பெறும் உயிரல்லவா. அடிமானே மரகதமே என் மனசு கேட்ட பூஜாரமே மாமே இங்க இருக்க என் மனச கொஞ்சம் தாடி புள்ள அடிமானே மரகதமே ஓ மனசு கேட்ட பூஜாரமே அடிமானே மரகதமே என் மனசு கேட்ட பூஜாரமே மாமே இங்க இருக்க மனச கொஞ்சம் தாடி புள்ள மாமே
கலந்திடடி உனக்காக தேடி வந்தேன் உயிரோடு கலந்திடடி அடிமானே மரகதமே என் மனசு கேட்ட பூஞ்சாரமே மானே மரகதமே என் மனசு கேட்ட பூஞ்சாரமே. அற்புதம், ஆச்சரியம், அருமை, இந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டே போலாம் உங்க ரெண்டு பேருக்குமே. ரீசெண்டா ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்க. 1418 கலைஞர்களை வைத்து நீங்க வந்து ஒயிலாட்டம் நடத்தி 7 நிமிடம் கண்டினியூவா வந்து பண்ணியிருந்தீங்க. கின்னஸ் ரெக்கார்டா இருந்தது. அதை பத்தி சில விஷயங்கள் சொல்லுங்களேன் எங்களுக்காக. நம்மளுடைய கிராமிய கலையில் வந்து கின்னஸ்ங்கிறது வந்து யாரும் பண்ணலை. நம்ம ஊருக்குள்ளே தெருக்குள்ளே இருந்த அந்த கலை வந்து உலகத்தினுடைய புத்தகத்தில் இடம்பெறணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக வந்து கரெக்டாக நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய கலையான நடனத்தில் முதல் நடனம் ஒயிலாட்டம். ஒயில்னால் உங்களுக்கு தெரியும், தமிழில் அழகுன்னு பேர், இங்கிலீஷில் ஸ்டைல். அதனால் இந்த அழகுங்கிற ஒரு நடனத்தை ஒயிலாட்டத்தை வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 700 பேர் 800 பேர் 100 பேர் இருந்தால் கூடமே ஓகேன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் ரெடி பண்ணோம். இந்த 2000 பேரில் 1418 பேர் எலிஜிபிள். அந்த 1418 பேர் எலிஜிபிளையும் வச்சு அந்த தமிழ் பாரம்பரிய பாடலை வந்து அதுக்காகவே ஒயிலாட்டத்துக்காக ஒரு பாடல் எழுதி அதுக்காக இசையமைத்து அந்த பாடலை பாடி கிட்டத்தட்ட 3 ரெக்கார்டு. ஒன்று வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் கின்னஸு, அது கின்னஸுனாவே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஏஷியா புக் ரெக்கார்ட்லேயும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியா புக் ரெக்கார்டு, 3 ரெக்கார்ட்லேயும் நம்மளுடைய கிராமிய கலை வந்து ரெக்கார்டில் பதிவானது. அந்த கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பண்ணணுன்னு தான் நினைக்கல, இது தமிழுக்கும் தமிழ் கலைக்கும் கிடைச்ச பெருமையாக நினைக்கிறேன். நன்றி. கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் 2 பேருமே வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும். எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்கள் 2 பேருக்கும். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாடினாரு ஒரு அழகான ராகம் எடுத்து, அதை வந்து பாடி முடிச்சோன்னே நீங்கள் வந்து பாடினீங்க. இப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து ஒரு ராகம் எடுத்து பாடுங்க, அதுக்கு எதிர்பார்த்து வந்து அவர் பாடட்டும். என்ன ராகம்ல என்ன ஒரு பாடல் பாட போறீங்க? நம்ம ஊரில் வந்து காலையில் கீரைலாம் விற்றுட்டு வருவாங்க. ஒரு பெண் வந்து கீரை விற்றா எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்தமாரி கீரை வாணி, கீரை வா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று அந்த ராகத்துல. இதுல இருந்து ரொம்ப தெளிவா தெரியுது உங்களுக்கு கர்நாடக இசைக்கும் உங்களுக்கும் சம்மதமே இல்லை அப்படின்ட்டு. இப்படி நீங்க வந்து கீரை வா நீ இப்படியா ராகத்தை பிரிப்பீங்க? என்ன செய்யறது கடவுளே, நமக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டாரு. சந்தைக்கு வந்த கிளி ஜாட சொல்லி பேசுதடி, சந்தைக்கு வந்த கிளி ஜாட சொல்லி பேசுதடி, முத்தம்மா முத்தம்மா பக்க வர வெக்கமா, முத்தம்மா முத்தம்மா பக்க வர வெக்கமா, குற்றாலத்து மானே கொத்து பூவாடிடும் தேனே, குற்றாலத்து மானே கொத்து பூவாடிடும் தேனே, சந்தைக்கு வந்த கிளி ஜாட சொல்லி பேசுதடி, சந்தைக்கு வந்த கிளி ஜாட சொல்லி பேசுதடி. காணாத காட்சியெல்லாம் கண்டேனே உன்னழகில், பூ போல கோலமெல்லாம் போட்டாய ஓவிழியில், மானாமதுரையில மல்லிகைப்பூ வாங்கி வந்து மை போட்டு மயக்கிறியே கை சேர்ந்த மச்சானே, தாமரையும் பூத்திருக்கு தக்காளி பழுத்திருக்கு, தங்கமே ஓ மனசு இன்னும் பழுக்கலையே, இப்பவே சொந்தம் கொண்டு நீ கையணி வாமா. சானி சரி சானி பத சானி சமக மரி, பத சானி சரி சானி பத சானி சமக மரி, பத சனி ரே ரி சக கரி மம மக பா, சானி த ப ம கரி சனி, கீரவாணி கீரவாணி இரவிலே கனவிலே பாடவானி, இதயமே உருகுதே அடியே நடி சோதனை, தினம் வாலிப வேதனை,
தனிமையில் என்கதி என்னடி சங்கதி சொல்லடி வாணி இரவாணி இரவிலே கனவிலே பாடவானி நீ பார்த்ததால் தானடி சூடானது மார்கழி நீ சொன்னதால் தானடி பூ பூத்தது பூங்கொடி தவம் புரியாமலே ஒரு வரம் கேட்கிறேன் இவள் மடி மீதிலே ஒரு இடம் கேட்கிறேன் மறுவாய் பெறுவாய் மெதுவாய் தலைவனை நினைத்ததும் தலையணி நனைந்தது அதற்கு ஒரு பெயர் தருவாய் கீரவாணி கீரவாணி இரவிலே கனவிலே பாடவானி. ரெண்டு டீமுமே சும்மா அப்படியே பாடல்களை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் இருக்கே, அதை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது. அப்படியே பொங்கலில் வந்து ரெட்டிப்பு மகிழ்ச்சி எங்கள் எல்லாருக்குமே வந்து கிடைச்சிட்டே இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ஒரு சூப்பரான ராகம் வந்து நம்ம எடுக்கலாம். நான் சொல்லட்டுமா என்ன ராகம் அப்படின்ட்டு? சிவரஞ்சனி ராகத்தில் இப்போ வந்து பாடல் பாடணும். அத்தா ஒஞ்சேல அந்த ஆகாயத்தை போல, அத்தா ஒஞ்சேல அந்த ஆகாயத்தை போல, தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆடு, ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை துவட்ட, பார்த்தால சேர்த்தனக்க தோணும், பார்வைப்பட்டாலே போதும், பார்வைப்பட்டாலே போதும். அத்தா ஒஞ்சேல அந்த ஆகாயத்தை போல, தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆடு. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிட்டு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிட்டு, உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்த மானே, ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிட்டு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிட்டு, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, வேண்டியதை தந்திட
வெங்கடேசனில் இருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்திகள் நாமணி வண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையா முருகா என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையா முருகா உலகம் முழுவதும் ஆளக்கூடிய தன்மை தமிழனுக்கு இருக்கு. ஸோ தமிழர்களுக்கான இந்த சிறந்த பண்டிகையில் தமிழர்களை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு பாடலை தான் வந்து இங்கே நம்மளுடைய சிங்கர்ஸ் பாட போகிறாங்க. ஸோ ஆழ போகிறான் தமிழன் இந்த பாடல் நம்ம எல்லாருக்குமே பிடித்தமான அண்ட் தமிழனை வந்து பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு பாடலாக இருந்தது. அந்த பாடலை பாடின சத்யபிரகாஷ் அவர்கள் இப்போ இந்த பாடலை உங்களுக்காக அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை நம்மளுடைய வேல்முருகன் அவர்களும் வந்து ஒரு சூப்பரான தமிழனை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு பாடலை தான் நமக்காக பாட போகிறாரு. சங்கத்தமிழ்நாடு கண்ட சரித்திர எட்டினிலே எங்கும் புகழ் விற்றிருக்கும் நம்ம இசைத்தமிழ் பாட்டினிலே மங்கா புகழ் பெற்ற எங்கள் மரத்தமிழ் சீமையிலே கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றி உடல் தோன்றி முன் தோன்றி மூத்த குடி முப்பாட்டம் வாழ்ந்த குடி எங்கள் அன்னை தமிழே எங்கள் அன்னை தமிழே உனை பாடி உலகத்தில் உயர்ந்தோர் பலருண்டு இந்த மன்னவரெல்லாம் பார்க்கும் கலைஞர் டிவியில் பொங்கல் நிகழ்ச்சியில இந்த மன்னவரெல்லாம் பார்க்கும் சின்னஞ்சிறு புள்ள சத்யபிரகாஷ் வேல்முருக உங்களை வணங்குறேனே. எம்கேடி பாட்டுனாரு எம்எஸ்எஸ் பாட்டுனாரு கேபிஎஸ் பாட்டுனாருங்க இசை பாட்டுங்க இது இணை ஏதுங்க எம்கேடி பாட்டுனாரு எம்எஸ்எஸ் பாட்டுனாரு கேபிஎஸ் பாட்டுனாருங்க இசை பாட்டுங்க இது இணை ஏதுங்க கிருஷ்ணா முகுந்தாருங்க நம்ம எம்கேடி கட்டுனாருங்க ஆற்றில் வரும் கீதங்க நம்ம எஸ்பிபி மெட்டுதானுங்க வாழ்க்கையேனும் ஓடுங்க ஸ்ரீராமநாத ராகதானுங்க வாழ்க்கையேனும் ஓடுங்க ஸ்ரீராமநாத ராகதானுங்க ஆடியமசு பாட்டை கேட்டா வில்லுக்கும் தான் வானவர் இயமத்து பாட்டு கேட்டா கல்லுக்கும் தான் காணவர் கேவிஎம் பாட்டு கேட்டா புல்லுக்கும் தான் வீரவர் உன்ன குடி வயலினுங்க கேட்டு தோத்து போச்சு குயிலினங்க துள்ளலான பாட்டு தானங்க சிஆர் சுப்பராம மெட்டு தானங்க ஆளப்போறான் தமிழ உலகம் எல்லாமே வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே நீரன்னா யாருன்னு இந்த நாட்டுக்கு அவன் சொன்னானே வாயில்லா மாட்டுக்கும் உட நீதிய அவன் தந்தானே சொல்லி சொல்லி சரித்திரத்தில் பேர் கோரிப்பார் நெஞ்சில் அள்ளி காத்தில் நம்ம தேன் தமிழ் தெளிப்பா உலகம் மேடத்தக்க தமிழ பாட பச்சை தமிழ் உச்சி புகழ் பாராயும் பாராணி அன்பாவன் ஒளி கொடுப்போம் பாராயும் பாராணி பம்மாவன் தமிழண்டா என்னாலும் சொன்னால திமிரோ காத்தோட கலந்தாலோ அதுதான் அடையாளம்
பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இசை சங்கமம் பொங்கல் பொங்கலோ பொங்கல். இன்றைக்கு இந்த பொங்கல் எல்லாருக்குமே வந்து ரெட்டிப்பு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் உங்களுடைய பாடல்களால. ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட் அண்ட் சாட். மிக்க நன்றிகள். பொங்கலோ பொங்கல்.